ஹலோ பிரைஸ் லார்ட். எனக்கு என்கவுண்டரிங் காட் இந்த மிஸ்ட் ஆஃப் தி எஃபிமெரல் நேச்சரில் எபிசோட் 10. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேவனை தரிசிக்க முடியாது, பரலோக தரிசனங்களை பார்க்க முடியாது, பரலோகத்துக்கு ஏரோப்ளேனில் போகிறீங்களா இல்லை டிக்கெட் எடுத்து போகிறீங்களா பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி அநேக பரிகாசெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ப்ராக்டிக்கலாக உண்மை இல்லையா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் யோவானால் எழுதப்பட்டது. அது ஃபுல்லாமே யோவான் ஐயா கண்ட தரிசனங்கள். யார்? சீஷன் ஆகிய யோவான் கண்ட தரிசனம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் முதல்லையே பத்மு தீவியில் 1ஆம் அதிகாரத்தில், கர்த்தருடைய நாளில் நான் என்ன பண்ண ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ என்ன நடக்குது? அந்த அவர் தான் ஆவிக்குள்ளாகிறார். சரீரம் இங்கே தான் பூமியில் தான் இருக்கும், செத்து போக மாட்டோம். அந்த ஆவி மாத்திரம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துவே அவர் தரிசிக்கிறார். இது மெய். அப்போ நீங்கள் அது பொய்ன்னு சொன்னீங்கன்னா ஏசப்பாவை யாரும் பார்க்க முடியாது, அல்லது பரலோகத்துக்கு யாரும் தரிசனங்களை பார்க்க முடியாது, ஆவிக்குள்ளே பிரவேசித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா யோவான் ஐயா எழுதின இந்த பைபிளும் கூட என்னாகும்? பொய் நீங்கள் சொல்கிற மாதிரி அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லாகவே அதை பற்றின தரிசனங்களை, யோவான் ஐயா கண்ட தரிசனங்களை மாத்திரம் தான் எழுதியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் பரிசுத்தவான்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா யோவான் ஐயா நான் சொல்கிற அதிகாரம் வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரத்தில் 8-9 வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் ஐயா என்ன பண்ணுவார்? ஒரு தூதன் சொல்லிட்டு ஒருத்தர் வணங்க போவார். அப்போ சொல்லுவார், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றார். அப்போ அவர் என்ன சொல்றார்? நானும் ஒரு பரிசுத்தவான், நானும் ஒரு ஊழியக்காரன் தான் அப்படின்னு சொல்றார். அப்போ ஊழியக்காரர்களை அவர் எந்த காலத்தில் உள்ள ஊழியக்காரரோ எப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டவரோ தெரியாது. அப்போ அவர் எந்த காலத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் தெரியாது. ஆனால் நானும் ஒரு ஊழியக்காரன் தான் அப்படின்னு சொல்றார். அப்போ பரிசுத்தவான்களை தரிசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தேற்றுவதற்காக 2 பேர் வந்தாங்க. நம்ம அது எதில் வாசிக்கிறோம்? சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம். நம்ம மோசே ஐயாவும் எலியா ஐயாவும் இயேசு கிறிஸ்துவை தேற்றுவதற்காக வந்தாங்க, மேகத்தில் வந்தாங்க. அப்போ அது அவர் வந்ததை கூட இயேசு கிறிஸ்து மாத்திரம் பார்க்கல. வந்ததை யாக்கோபு, பேதுரு, யோவான், இவங்க 3 பேருமே என்ன பண்ணாங்க? அதை பார்த்தாங்க. அப்போ பரிசுத்தவான்களையும் தரிசிக்க முடியும். இதுதான் உண்மை. பைபிளில் தான் இருக்குது. பைபிள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நீங்கள் வாசித்து எது உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.